ஃபர்ஸ்ட் ஒரு போனஸ் மூவியை பார்த்தரலாம். ரைட் ஆன் 2023 வந்த ஒரு ஆக்ஷன் காமெடியான மூவி வித் IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்திருக்காங்க. ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி தமிழ் இல்ல சைனீஸ்ல மட்டும் தான் இருக்கு. பட் இந்த மூவியை ஜாக்கி சான் ஃபேன்ஸ்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஜாக்கி சானுக்கே ஒரு ட்ரிபியூட்டான மூவின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டண்ட் மேனுங்கிறோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாதீங்க. மஸ்ட் வாட்சான மூவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டப் ஹோட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 5 ஜாக்கி சான் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2. இதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கி சான் மூவிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே லைக் கார்டில் தர செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜாக்கி சான் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல ஸ்னேக் இன் த ஈகிள் ஷேடோ 1978 வந்த ஒரு ஆக்ஷன் காமெடியான மூவி வித் IMDb 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவில நம்ம ஜாக்கி சானுக்கு ஒரு பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக கிடைக்கிறான். இவர் பார்க்க பிச்சைக்காரனா இருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு குன்ஃபு மாஸ்டரா இருக்காரு. இவர் குன்ஃபு மாஸ்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்கி சான் இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து குன்ஃபு கத்துக்கிறாரு. ஸோ ஃபைனலா நம்ம ஜாக்கி சான் இவர்கிட்ட குன்ஃபு கத்துக்கிட்டாரா இல்லையா, இவர் லைஃப் எந்த மாதிரிலாம் மாறுச்சுங்கிறதா இந்த மூவி. வழக்கமாக நம்ம ஜாக்கி சான் மூவிஸ்ல எதிர்பார்க்குற மாதிரியான எல்லா நவரசங்களுமே இந்த மூவில இருக்கு. ஆக்ஷன் காமெடின்னு எல்லாத்தையுமே தெரிக்க விட்டுருப்பாரு. அதோட ஹியூமரும் சொல்லவே தேவையில்லை, மாஸ் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் இந்த மூவியை நீங்க பார்த்தே இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல 4th இடத்துல டெக்ஸிடோ 2002 வந்த ஆக்ஷன் காமெடியான மூவி வித் IMDb 5.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவில நம்ம ஜாக்கி சான் ஒரு டாக்ஸி டிரைவர்னா சும்மா ஸ்லோவா ஓடிட்டு அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா டாக்ஸி ஓட்டுவாரு. இவர் டாக்ஸி ஓட்டுறனாலே இவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல வேலை கிடைக்குது. அங்க நம்ம ஜாக்கி சானுக்கு ஒரு பாஸ் இருப்பாரு. அந்த பாஸ் ஒரு சூட் போட்டிருப்பாரு. அந்த சூட்டோட பேர் தான் டெக்ஸிடோ. சூட்னா நார்மல் சூட் நினைச்சிடாதீங்க. இந்த சூட் போட்டது நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த டெக்ஸிடோ சூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் கையில கிடைக்குது. இந்த டெக்ஸ்டூரை வச்சு நம்ம ஜாக்கி சான் என்னெல்லாம் பண்ணுறாரு, இந்த டெக்ஸ்டூர் கிடைச்சனால நம்ம ஜாக்கி சானுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணாருங்கிறது தான் இந்த மூவி. ஒரு ஜாலியான படம், VFX நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல ட்ரங்கன் மாஸ்டர் 1978 வந்த ஒரு காமெடி ஆக்ஷனான மூவி வித் IMDb 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5th பார்த்த ஸ்னேக் இன் த ஈகிள் ஷேடோ மூவி மாதிரி தான் இந்த மூவியுமே இருக்கும். இந்த ரெண்டு மூவியுமே சேம் ஒரே ஸ்டோரி தான். இந்த மூவில வர கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் மாறும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற மாதிரியான குன்ஃபுவை கத்துப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா ட்ரங்கன் மாஸ்டர்ங்கிற ஒரு குன்ஃபு கத்துப்பாரு. இந்த ரெண்டு மூவியோட கேஸ்டிங்குமே சிமிலரா தான் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு மூவியுமே பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல வந்திருக்கு. என்னதான் இந்த ரெண்டு மூவியுமே சிமிலரா இருந்தாலும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபன்னா பார்க்க ஜாலியா இருக்கும். ஸோ ஜாக்கி சான் ஃபேன்ஸ் இந்த மூவிஸை மிஸ் பண்ணாதீங்க, ரெண்டுத்தையுமே பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd இடத்துல வீல்ஸ் ஆன் மீல்ஸ் 1984 வந்த ஆக்ஷன் காமெடியான மூவி IMDb 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எனக்கு ஃபேவரட்டான மூவினா அது இந்த மூவி தான். இந்த மூவி பழைய மூவி நினைச்சிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தா கூட எங்கேயுமே போர் அடிக்காம செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. நிறைய காமெடி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. காமெடி சீன்ஸ் மாதிரியே இந்த மூவியில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்போ பார்த்தா கூட நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த மூவியில் 2 ஹீரோ, நம்ம ஜாக்கி சான் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபுட் ஷாப் வச்சிருப்பாங்க. ஃபுட் ஷாப்னா ஒரு டெம்போ மாதிரியான வெஹிக்கல் இருக்கும். அந்த வெஹிக்கல் தான் பார்த்தீங்கன்னா ஷாப்பாக மாற்றிருப்பாங்க. அதான் மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் ஆன் மீல்ஸ்னு வச்சிருக்காங்க. என்னதான் இவங்க 2 பேரும் ஃபுட் ஷாப் நடத்திட்டு இருந்தாலும் இவங்க 2 பேருமே மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல செம்ம ஸ்கில்டா இருப்பாங்க. அதெல்லாம் இந்த மூவில பாருங்க, செம்ம ஆக்ஷன் பேக்டா இருக்கும். இந்த மூவி ஜாக்கி சான் ஃபேன்ஸ்க்கு ஒரு மஸ்ட் வாட்சான மூவி, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அல்டிமேட் ரேஞ்சா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல த ஃபாரினர் 2017 வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி வித் IMDb 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம டாப் 10 ஆக்ஷன் மூவி லிஸ்ட் எடுத்தாலே அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த மூவி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மூவில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிச்சு உதறி இருப்பாங்க. இந்த மூவில நம்ம ஜாக்கி சானை ரொம்பவே ஏஜ்டா காமிச்சிருப்பாங்க. இந்த மூவில நம்ம ஜாக்கி சானுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட்ல இறந்துருது. இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சான் சும்மா இருப்பாரா, அவர் பொண்ணை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையாங்கிறதா இந்த மூவி. பட் இந்த ஸ்டோரி மாதிரியே இந்த மூவி சிம்பிளா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இந்த மூவி செம்ம அக்ரெசிவா செம்ம மாசா எடுத்திருப்பாங்க. பட் கண்டிப்பா இந்த மூவில ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுவீங்க. காமெடி எலிமெண்ட் தான். காமெடி எலிமெண்ட்ங்கிறது இந்த மூவில சுத்தமா இருக்காது. மூவி ஃபுல்லாமே செம்ம சீரியஸ் டோன்ல போகும். நீங்க தரமான ராவான ஒரு ஆக்ஷன் படத்தை தேடுறீங்கன்னா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாத்துருங்க, சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் 5 ஜாக்கி சான் மூவிஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மூவிஸில் எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே வித் த புட் தமிழ். தேங்க்யூ.